2 நாளுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில 3.5 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொடூரமா முட்புதர்ல தூக்கி எறியப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு திருவள்ளூர் இருக்கிற மருத்துவமனையில சிகிச்சை செஞ்சிருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலைல குழந்தை உயிரிழந்திருக்கு. சோ பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். ஏன்னா அந்த குழந்தைய ரேப் பண்ணதா 4 பேர் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு நபரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மீதி 3 பேரை காவல்துறை ஏன் உடனே அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பதில் எங்களுக்கு கிடைக்கணும். டிஎஸ்பி தலைமையிலான உரிய விசாரணை தண்டனை எங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும். குற்றவாளிகள் எப்பவுமே தப்பிக்கப்படுறாங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகமா இது மாறுறதுக்கு முன்னாடி முதல்வர் இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணமா 50 லட்சம் ரூபாயை வழங்கணும். நம்ம வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு ஆவணப்பதிவும் இல்ல. வடமாநில தொழிலாளர்கள் எந்த அளவு எந்த பகுதியில் இத்தனை எண்ணிக்கை அப்படின்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவணப்பதிவை இந்த அரசாங்கம் உடனே எடுக்கணும். ஏன்னா வடமாநில தொழிலாளர்கள் அந்த குழந்தையே பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது. டிஎஸ்பி தலைமையில இந்த குழு அமைத்து எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு அந்த பெற்றோர்களுக்கு நாங்க ஆறுதலா இருக்கணும்னு வந்திருக்கோம். எங்களை உள்ள அனுமதிக்கல. கேட்டுட்டு வரேன்னு சொன்ன சாரும் இன்னும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஏன்னா அவங்க வடமாநில பெண் தனியா இருக்கிறாங்க. நாங்க பெண்கள் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்ன்ற விருப்பப்படுறோம். எங்களை உள்ள அலோவ் பண்றதுக்கு எங்க உள்ள இருந்து போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல கடந்த ஆண்டு கும்மிடிப்பூண்டி அருகே அதே ஆரம்பாக்கத்துலதான் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அப்போ நீங்க எதுவுமே பேசாம இப்ப இதுக்காக நாங்க தொடர்ந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆகும்போது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது நாங்க போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இது தினம் ஒரு நியூஸ் வருது. நீங்க இந்த 2 மாத காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு குழந்தை. நேற்று 6 வயது குழந்தை, இதுக்கு முன்னாடி 7 வயது குழந்தை, இது மாதிரி 18 வயசு இருக்கும். நாங்கெல்லாம் குழந்தைங்க தான், பெண்கள் எல்லாம். ஆனா அந்த குழந்தைக்கு இப்ப 3.5 வயசுலயே பாதிப்பு இருக்கு. இனிமே நாங்க ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நாங்க கையிலேயே வச்சுட்டே நாங்க வெளியே போக முடியுமா? பாதுகாப்பான ஒரு இடம் கூட தமிழ்நாட்டுல இல்லையா? முதல்வர் அவர்கள் பெண்களாலும் குழந்தைகளாலும் முதல்வர் ஆனாரு. அவர் அது நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தரணும். தமிழ்நாட்டுக்குனாவது தனியா சட்டம் இயற்றுங்க. மத்திய அரசோட சேர்ந்து அதே சட்டத்தை நாங்க எதுவும் பண்ண முடியாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதுனால தான் நாங்க இங்க நிக்கிற மாதிரி இருக்கு. தனி மனித ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மறைக்க முடியாது. எங்களுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும். அரபு நாடுகள் போன்ற மாதிரி கடுமையான சட்டங்கள் கொடுங்க. 30 நாளுக்குள்ள அவனை குற்றவாளிகளை தூக்கிலிடுங்க. இந்த குற்றவாளி கண்டிப்பா தூக்கிலிடப்படணும். அடுத்த நாள் எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்கள் மாத சங்கத்தின் மூலம் நாங்க கேட்டு